எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சைன் லாங்குவேஜில் என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, சைன் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா? இப்போ சைன் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா, கையால் சைன் பண்ணுறது, ஆக்ஷன்ஸ். இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, சைன் லாங்குவேஜ் காம்பினேஷன் ஆஃப் என்ன இருக்கணும்னா, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ப்ளஸ் நம்ம ஹேண்ட் சைன் மூமெண்ட் இருக்கணும், ப்ளஸ் கெஸ்டர் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் என்னது, ஹேண்ட் சைன்ஸ் இருக்கணும், கெஸ்டர் இருக்கணும், பாடி மூமெண்ட் இருக்கணும், வித் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனோட இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா சைன் லாங்குவேஜ். இந்த சைன் லாங்குவேஜுங்கிறது யார் எங்கே யூஸ் ஆகுது, யாரோட பேசிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் தேவையில்லை. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வாய்ஸால் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசிக்கிறோம், தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி லாங்குவேஜ். பட் ஆனால் அந்த காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, த்ரூ த ஹேண்ட் சைன்ஸ், கையை சைன் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், தே ஆர் கம்யூனிகேட்டிங். ஸோ அவங்களுக்காக தான் இந்த சைன் லாங்குவேஜுங்கிறது இருக்குது. ஸோ சைன் லாங்குவேஜில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா, தமிழில் பேசுகிறோம், இங்கிலீஷ் இருக்குது, கன்னடா இருக்குது, பெங்காலி இருக்குது, ஹிந்தி இருக்குது, மராத்தி இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது பேசுகிறதில்ல. புரியுதுங்களா? இப்போ அதை மாதிரி அவங்களதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சைன் லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் சைன் லாங்குவேஜ் ISL அப்படி சொல்லுவாங்க. இப்போ வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300க்கு மேலே சைன் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் ASLன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சைன் லாங்குவேஜ் BSL அப்படி சொல்லுவாங்க. அடுத்து சைனீஸ் சைன் லாங்குவேஜ் இருக்குது, அது என்னென்னா CSL சைனீஸ் சைன் லாங்குவேஜ். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு சைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் ஃப்ரெஞ்சு சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, FSL அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ ISL அப்படிங்கிறப்போ இந்தியன் சைன் லாங்குவேஜ் ISL. இப்போ ஜப்பானீஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா JSL. ஆஸ்திரேலியனில் யூஸ் பண்ணுவாங்க AUSL. ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸ்லாம் AUSL. புரியுதுங்களா? கனடா சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா அங்கே தனி சைன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் தனித்தனியாக சைன் லாங்குவேஜ் எடுத்துக்கிறாங்க, அதை அங்கே உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இது நாட் யூனிவர்சல். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன ஆகுதுன்னா சைன் லாங்குவேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சேமாக இருக்காது. புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ISL இந்தியன் சைன் லாங்குவேஜ். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ISL அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறோம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸ்டேட் வைஸ் டிஃபர் ஆகும். அதில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லையும் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெஸ்ஸிங் சைன் லாங்குவேஜ். கெஸ்ஸிங் அவங்களுக்கே எது ஈஸியாக இருக்குது அதை பார்த்து ஃபிட்டின் பண்ணி அந்த விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க த்ரூ சயின்ஸில். புரியுதுங்களா? நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரது இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே என்னோடய சேனல்ஸில் இந்தியன் சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியுதுங்களா? இப்போ என்னோடய சேனல் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ISL இந்தியன் சைன் லாங்குவேஜை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கலாம். ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் சைன் லாங்குவேஜும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். புரியுதுங்களா? பியூர் சைன் லாங்குவேஜ் இந்தியன் சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்காது, அது ஃபுல்லாக படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபுல்லாக கிராமர் வெக்கபிள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அது அவங்களால புரியாதுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம லோக்கல் சைன் லாங்குவேஜும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சைன் லாங்குவேஜில் நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி இப்போ புதுசாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ண முடியும்னா, என்னதுன்னு புரியலையே, என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்னோட ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ப்ளஸ் நீங்கள் அதே மாதிரி காது கேட்காத வாய் பேச முடியாதவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பீப்புளாக இருக்காங்கல்ல, ஸோ இவங்கள்ட்ட இப்படி தான் கம்யூனிகேட் பண்ண முடியல இருக்குது, நம்மளாக பேசி கேட்டுட்ருக்கோம், பட் அவங்களுக்கு ஆனால் பேச தெரியலையே அப்படின்னு. ரொம்ப ரூரல் ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி காது கேட்காத வாய் பேச முடியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களாம் ஸ்கூல் போகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜுங்கிறது தெரியாது. மேக்ஸிமம் இது ஸ்கூல் போனால் மட்டும், ப்ளஸ் அதை தவிர ஹோமில் அவங்க பேரண்ட்ஸ் கேர் எடுத்துக்கிட்டு அவங்க சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தா தான் இது தெரியும். புரியுதுங்களா? இன்னும் நிறைய ஏரியாவில் ரொம்ப அவுட்டர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் சைனு. ஆனால் ஃபுல்லாக அந்த பியூர் ISL அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷனில் போகாமல் இருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. இல்லை வேறு ஏதாவது ட்ரைனிங் சென்டரில் போய்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், அவங்க சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுமாரி இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரலாம்.
இது தவிர இது நீங்கள் படிக்கிறப்போ இதில் இந்த சேனலில் இருக்கிற எல்லா சயின்ஸும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ சொல்லிட்டுருக்கா அப்படின்னு விட்டிங்கன்னா மறந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எல்லாேருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைண்டில் இருக்கும். ஏன் கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.